அன்பான அன்பர்களுக்கு என்னுடைய மகிழ்வான வணக்கங்கள். நான் உங்கள் ரேவதி மாரியப்பன். வாழ்க்கையை வாழ்வதற்கு பிடிக்கவே இல்லையா? பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் எல்லாம் இருக்கிறதா? ஒரு சிலருக்கு எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று மரணத்தின் விளிம்பை நோக்கி பயணிப்பார்கள். அவர்களுக்கும் இக்கதை ஒரு சிறந்த உதாரணம். மன்னர் ஒருவர் தேரை ஓட்டிக்கொண்டு இமயமலை நோக்கி சென்று கொண்டிருந்தார். வாழ்வை வெறுத்த அவருக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய எண்ணம் அதிகரித்தது. வழியில் ஒரு மனிதர் மரத்தடியில் தியானத்தில் அமர்ந்து இருந்ததை பார்த்து விட்டார். எளிமையான அவரது முகம் தாமரை மலர் போல மலர்ந்திருந்தது. அவரை கண்டதும் அம்மன்னர் தேரை நிறுத்தினார். கண்களை திறந்த அந்த மனிதர், மன்னரே, எதற்காக தேரை நிறுத்தினாய்? உமக்கு என்ன வேண்டும் என கேட்டார். அதற்கு அந்த மன்னர், காசியின் மன்னர் நான். செல்வம் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல மனம் வாடுகிறேன். நீங்கள் எளிமையாக இருந்தாலும் உங்களின் பிரகாசமான முகம் என்னை எளிதில் ஈர்க்கிறது. நான் சாவதற்கு முடிவு எடுத்த நிலையிலும் உங்களிடம் சற்று நேரம் பேச தோன்றுகிறது. அதனால் நான் நின்று விட்டேன் என்றார். மன்னரின் பேச்சை கேட்டாலும் அந்த மனிதரின் பார்வை முழுவதும் மன்னரின் கால்களை நோக்கியே இருந்தது. மன்னருக்கு சிறு வயது முதல் கால்களை ஆட்டும் பழக்கம் உண்டு. அந்த மனிதர் தனது கால்களையே பார்க்கிறார் என்பதை அறிந்ததும் சட்டென கால் அசைப்பதை நிறுத்திவிட்டார். அதற்கு அந்த மனிதர், எவ்வளவு காலமாக இந்த பழக்கம் உள்ளது என கேட்டார். எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நான் எப்போதும் கால்களை இப்படித்தான் ஆட்டுவேன். இப்போது ஏன் நிறுத்திவிட்டாய் என்று கேட்டார் அந்த மனிதர். என் கால்களையே நீங்கள் உற்று கவனித்தீர்கள், அதனால்தான் நிறுத்திவிட்டேன் என்று பதில் கூறினார். அதற்கு அந்த மனிதர், பார்த்தாயா, மற்றவர் உன்னை கவனிக்க வேண்டுமென நீ நினைக்கிறாய். பிறரை சார்ந்தே வாழ ஆசைப்படுகிறாய். நீ உலகத்தை பற்றி கவலைப்படாதே. உன் கால்களை நான் கவனித்ததால் நீண்ட நாள் பழக்கத்தை கூட நிறுத்திவிட்டேன் என்கிறாய். இனி உன்னை நீயே கவனிக்கத் தொடங்கு. எதையெல்லாம் நிறுத்த வேண்டும் என்பது தெரிய வரும் என்றார். மன்னரின் மனதில் ஒரு வெளிச்சம் படர்ந்தது. என்ன ஒரு அருமையான சிந்தனையை கூறுகிறார் இம்மனிதர், கேட்கவே பிரமிப்பா இருக்கே என்று கூறியதுடன் பணிவோடு தாங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர், நான் தான் புத்தர் என்றார். உடனே மன்னர் அவர் காலில் விழுந்து வணங்கினார். இப்படி தாங்க சில பேர் முதலில் நம்மை நாம் அறியாமலே சில தவறான முடிவுகளை எளிதாக எடுக்கிறோம். ஒரு சில தவறுகள் நடந்து விட்டது எனில் தனிமையான இடத்தில் அமர்ந்து முதலில் நம்மை நாமே உணர வேண்டும். விளக்கின் நுனியில் தீப்புழம்பு இருந்து கொண்டு அவ்விளக்கை எரிய விடாமல் தடுக்கும். அந்த நுனிப்பகுதியை கிள்ளி எறிந்தால் விளக்கு சுடர்விட்டு எரியும். அதுபோல்தான் நம் வாழ்க்கை. நம்மிடையே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை ஒழித்து நல் எண்ணங்களை சுடர் ஒளியாக படரவிட வேண்டும். அப்போதுதான் உன்னை நீ அறிய முடியும். உனக்கான வாழ்வை நீயே வாழ முடியும். வாழ்க வளமுடன்.